வணக்கம். இதுதான் ராமேஸ்வரம், அதாவது ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இங்கே தான் எம்பெருமான் ஈசன் ராமநாத சுவாமியாக நமக்கு காட்சி தர்றார். இங்கே இந்த ராமேஸ்வரத்தை பற்றி சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கோயிலையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். எப்படிலாம் இது அந்த ப்ரொசீஜருக்கு ஏற்ற மாதிரி அங்கே போனால் என்னென்ன பண்ணணும்னு அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஓகே, ஃபஸ்ட்டு கோவிலை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அக்னி தீர்த்தம் தான் எடுத்துக்கணும். இதோ இந்த கடல் அக்னி தீர்த்தம்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த கடல் தான் அக்னி தீர்த்தம்னு. இதுக்கு எப்படி பேர் வந்ததுன்னு சொல்கிறேன். தான் கற்புக்கரசி என்பதை நிரூபிக்கிறதுக்கோசரம் சீதாதேவி இங்கே அக்னி பிரவேசம் மேற்கொண்டா. அந்த சீதாதேவியை தொட்ட பாவத்திற்காக அக்னி பகவான் இந்த தலம் கடலில் நீராடி தோஷம்லாம் போய் ராமநாதரை வழிபட்டாராம். அதனால் இந்த இடம்தான் அக்னி தீர்த்தம்னு சொல்கிறா. நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்டு இங்கே இது பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம சுவாமி தரிசனம் போவோம். சுவாமி தரிசனம் போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. என்னென்னா அதுதான் 22 தீர்த்தம். அங்கே 22 கிணறு மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே. 22 தீர்த்தனமும் நீராடிட்டு அப்புறமா தான் நம்ம இது பண்ணணும், தர்ஷனம் போகணும். இந்த 22 தீர்த்தம் குளிக்கிறதுக்கு இதுவே கவர்மெண்ட்டே 25 ருபீஸ் அவள் சார்ஜ் பண்ணுறா. 25 ரூபா. ஏன்னா வெளியில் நிறைய பேர் நின்று கூப்பிடுவா. திடீர்னு அவள் ஒரு கிணறுக்கு 20 ரூபா அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாள். நீங்கள் அங்கேயே நேராக போய் இது பண்ணிக்கலாம். தாராளமாக அவள் நல்லா போஷணை பண்ணுவாள். இதுதான் அந்த நார்த்து கேட்டுன்னு சொல்லுவாள். அந்த நார்த்து கேட்டில் தான் உங்களுக்கு 22 கிணறு இருக்குது. 22 கிணறும் உப்பு கிடைக்காது, எல்லாம் அப்படியே திதிக்கும். 22 கிணறுனா என்னென்னா அந்த ஒவ்வொன்றுலேயும் குளித்தா ஒவ்வொரு வளம் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒவ்வொரு நன்மை உண்டாகும்னு. பாருங்களேன், இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 22 இடத்துல என்னென்ன எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்திருக்கேன். சில இடத்துல அளவு பண்ணலை, அதனால் பாருங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்களேன். 22 தீர்த்தத்தில் லைக் இந்த மகாலட்சுமி தீர்த்தம், சாவித்திரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் அப்படின்னு மொத்தமாக கடைசியில் கோடி தீர்த்தம் வரைக்கும் இருக்குது. கோடி தீர்த்தம் தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா கோடி தீர்த்தத்தோட ஜலம் அங்கே நம்ம கையில் தரமாட்டோம். பாருங்களேன், அது முன்னாடி இந்த மாதிரி தான் தலையில் தண்ணி ஊற்றுவா. இந்த மாதிரிலாம் தலையில் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நம்ம அந்த வரிசையில் கரெக்டாக கூட்டின்னு போவோம். அந்த வரிசையில் அங்கேயே போட்டிருப்பா 1 2 3 4 அப்படி 22 வரைக்கும் போட்டிருப்பா. கடைசியாக கோடி தீர்த்தம் போயிட்டு தான் வெளியில் வரணும். கோடி தீர்த்தங்கிறது என்னென்னா, கிருஷ்ணர் கம்சனை வதம் பண்ணார் இல்லையா, அவர் வதம் பண்ணிவிட்டு அவர் பாவம் போக்குறதுக்கோசரம் இங்கே இந்த இதில் தான் குளித்தார். அவர் குளித்த அந்த தீர்த்தத்துக்கு பேர் தான் கோடி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோ புண்ணியமாக அது. அந்த தீர்த்தத்தில் நம்ம குளித்தோன்னா அந்த தீர்த்தம் நமக்கு முக்தி வழங்குறது அப்படின்னு சொல்லுவாள். எல்லாம் முடிஞ்சுட்டு கடைசியில் தர்ஷன்லாம் பார்த்துட்டு வரும்போது நமக்கு வெளியில் அங்கேயே கோடி தீர்த்தம்னு விற்கிறா. ஒரு பாட்டில் 20 ரூபான்னு விற்கிறா. நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா வீட்டில் எல்லாத்துக்குமே நீங்கள் தெளித்து விட்டு எல்லாம் பண்ணலாம். ஆல்சோ இன்னொரு விஷயம், நீங்கள் குளிச்சுட்டு ஈரத்தோட சாமியை பார்க்க அலோவ் பண்ண மாட்டா. ஸோ அங்கேயே உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கே இடம் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் அங்கேருந்து கிளம்பி எங்கள் ரூம் போயிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி எங்கள் இது பக்கத்தில் இருக்கிறது வெஸ்ட்டு கேட்லேருந்து நாங்கள் தர்ஷனுக்கு உள்ளே போக ஆரம்பித்தோம். இப்போலேருந்து ஒரு சின்ன விஷயம், கதை நிறைய இருக்குது, நான் சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் கோயிலோட அந்த பிரகாரங்களையும் இதுவும் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. கதையும் கேளுங்க. ஏன்னா ஒவ்வொன்றுத்தையும் என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. உள்ளே போனால் நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க. ஐ திங்க் நமக்கு ஒரு லக்கு உள்ளே எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. பாருங்கள், இந்த கோவிலோட தல வரலாறு ரொம்ப முக்கியமானது. கேளுங்க, நான் சொல்கிறேன். வரலாறு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். பாருங்களேன், அதாவது இந்த கோவில் மொத்தம் 15 ஏக்கர். இதில் 1212 தூண். அப்புறங்களா இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. 1212 தூண், 609 அடி நீளம் இருக்குது. அப்புறம் 435 அடி அகலமும். இந்த பிரகாரம் அவ்வளோ பெருசாக அந்த பிரகாரம். இதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது டீட்டெயில்ஸ் தெரியணுங்கிறனால தான் சொன்னேன். இப்போ நான் தல வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ராவணன் பயங்கர சிவபக்தர் அப்படிங்கிறதுனால ராமனுக்கு ராவணனை கொன்னதுனால பிரம்மஹத்தி தோஷம் வந்துட்டான்.
இதை சரி செய்யறதுக்கோசரம் யோசனை கேட்ட அகத்திய முனிவர்கிட்ட வந்து அவர் யாமர் வந்து அகத்திய முனிவர்கிட்ட யோசனை கேட்டிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார், சிவலிங்கத்தை வந்து இங்கேயே கடற்கரையில் நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு வந்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதனால இவர் பக்தரான ஹனுமார்ட்ட வந்து எனக்கு வந்து உடனே சிவலிங்கத்தை வந்து கைலாச பர்வத்திலேருந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஹனுமானும் போயிட்டார். ஆனால் குறித்த நேரத்தில் வந்து இந்த சிவலிங்கம் வராததுனால இங்கே சீதாதேவி வந்து மண்ணுலேருந்தே சிவலிங்கத்தை பண்ணி அவர் கொடுத்துருக்கார். அந்த மண்ணுலேருந்து பண்ண சிவலிங்கத்தை தான் அங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதுதான் வந்து ராமநாத சுவாமி அப்படின்னு சொல்கிறார். இதுக்கப்புறமா லேட்டாக வந்த ஹனுமார் வந்து இதை பார்த்தோன்னே ரொம்ப அவர் கோபமாகி அந்த தன்னோட வாளால் வந்து அந்த பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கத்தை எடுக்க பார்த்துருக்கார். அதை நகர்த்த கூட முடியல அவரால். அதனால் ராமர் வந்து அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்கோசரம் அவர் கொண்ட சிவலிங்கத்தையே பக்கத்தில் வச்சு அது வந்து என்ன சொல்கிறா, விஸ்வநாத சுவாமி அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் வச்சுருக்காங்க சிவலிங்கத்தை. இந்த கோயிலோட இப்போ ஐதீகம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த விஸ்வநாத சுவாமிக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறமா தான் இதுக்கே கொண்டு வந்து அவள் பூஜை பண்ணுறான். இன்னொன்று சொல்கிறா, இந்த ராமநாத சுவாமி அதான் சீதாதேவி அவள் அந்த மண்ணில் பண்ண இது இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹனுமார் அந்த வாளால் சுற்றின அந்த வாளோட அடையாளம் கூட அந்த பாருங்களேன். சாமி சான்ஸ் கிடச்சிது, சுவாமி என் தர்ஷனம் கிடச்சிது, என் வீடியோவே எடுக்க முடிஞ்சது, எடுத்துட்டேன் பாருங்க. இப்படி தான் நம்ம வெளியில் வரணும். இப்படி வெளியில் வந்தோன்னே தான் நமக்கு வந்து இதோ இங்கே தான் வந்து உங்களுக்கு கோடி தீர்த்தம் கொடுப்பா. ஆதிசங்கரர் அவர் பிரதிஷ்டை பண்ண இந்த ஸ்படிக லிங்கங்கிறது வந்து ராமநாத சுவாமி மூலஸ்தானத்திலேயே அமைஞ்சிருக்கு. அதுக்கு தான் வந்து டெய்லி மார்னிங் ஒரு 4:30க்கோ 5 o'clock 4:30 to 6 5 to 6 5 to 6 அந்த டைம்குள்ளே தான் வந்து அலோவ் பண்ணுறா. அதுக்கு தான் வந்து அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் டெய்லி மார்னிங் அபிஷேகம் பண்ணுறா. அந்த இதுக்கு வந்து பயங்கர ரஷ் வருது. இது வந்து ஐயப்பன் சீசன் வேறையா, அதனால் சம்மரஷத்தை பாருங்களேன். நான் வந்தேன், இந்த கேட் வழியாக தான் எல்லோரும் வெளியே வரா. இது வந்து சவுத் கேட் தான் நினைக்கிறேன். இந்த கேட் வழியாக தான் வெளில வரா. வெடிக்காத்தால் ஸ்படிகலிங்கத்துக்கு எல்லாமே வந்து 3:30 மணிக்கே போய் நின்றுடுவா லைனில். அதனால் எப்போ பார்த்தாலும் ஜேன்னு தான் இருக்கும். பட் குளிர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்க. எப்போ பார்த்தாலும் சூடாக தான் இருக்கும் ராமேஸ்வரம். அருமையான இந்த ராமேஸ்வரம் டெம்பிளில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் சென்னை பயணத்தை தொடர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பாம்பன் பாலம் பாருங்களேன். பாம்பன் பாலம் ஆப்ஷன் கிடச்சிது. இப்போல்லாம் வந்து முதல்லலாம் ட்ரெயின் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஆனால் இப்போல்லாம் வந்து 80 km ஃபாஸ்ட்டில் இதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி விட்டதுனால நல்லா 80 km ஃபாஸ்ட்டில் போகிறது அப்படின்னு வந்திருக்கு. என்னோட சேர்ந்து நீங்களும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.